பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய கிருபையினால் மீண்டும் ஒரு விசையாய் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற நல்ல இரக்கத்தின் கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏற்கனவே நான் தகவல் கொடுத்து விட்டேன். யோசேப்பின் குடும்பத்தை குறித்த வேத பாடம் இனி நமக்கு இந்த நாட்கள் இருக்காது. திங்கட்கிழமை முதல் தான் மீண்டும் யோசேப்பின் குடும்பத்தை குறித்து நாம் ஆராய போகிறோம், தொடரும் என்று சொல்லியிருக்கிறேன். அதுவரைக்கும் மற்ற பொதுவான செய்திகளை வேதத்திலிருந்து பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வரிசையிலே இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 71:17 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தே, இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இங்கு இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 71 சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் கடவுளிடத்தில் அல்லது ஆண்டவரிடத்தில் அல்லது தேவனிடத்தில் அல்லது கர்த்தரிடத்தில் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த தேவ மனுஷன் பேசும்போது என்ன சொல்லுகிறான்? தேவனே என்று கூப்பிட்டு விட்டு, என் சிறு வயது முதல் எனக்கு நீர்தான் போதித்து வந்தீர் என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை ஆண்டவருக்கு சாட்சியாய் சொல்லுகிறார். இரண்டாவதாய் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் 2 காரியத்தை சொல்லுகிறார். அந்த 2 காரியத்துல 4 வார்த்தைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 2 காரியத்துல 4 வார்த்தைகள் எது? முதலாவது அந்த 2 காரியம் எது என்று கேட்டால், சூத்திரம், சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், அது முதல் காரியம். இரண்டாவது, உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன், இது 2வது காரியம். இந்த 2 காரியத்திலே 4 முக்கிய வார்த்தைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த முக்கியமான 4 வார்த்தைகள் எது என்று கேட்கும் போது முதல் வார்த்தை சொல்லுகிறது சிறு வயது என்று பார்க்கிறோம். இந்த சிறு வயது என்பது எதை காண்பிக்கிறது? சிறு வயது என்றால் அது என்ன, அது எதை குறித்து சொல்லுகிறதா இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த சிறு வயதுக்கு ஆதாரமாக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இங்கே 2 தீமோத்தேயு அந்த 3 அதிகாரம் 15 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கே தெரியும் என்று சொல்ல. அப்ப சிறு வயது என்பது எதை குறிக்கிறது? நாம் சொல்லுவோம் அது இளமை பருவம், குழந்தை பருவம், குழந்தையிலிருந்து வளருகிற பருவம், அப்பதான் விவரம் தெரிகிற பருவம் என்று சொல்லி நம்ம 1008 காரணங்களையும் பலநூறு சாக்கு போக்குகளை சொல்லுவோம். ஆனா இந்த காரணங்களுக்கும் சாக்கு போக்குகளுக்கும் பரிசுத்த வேதாகம் இடம் கொடுக்கவே இல்லை. அப்ப சிறு வயது என்றால் அந்த குழந்தை அல்லது அந்த சிறு பிள்ளை சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கணும்னா வேத எழுத்துக்களை, ஏன்னா நீங்க அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 3:15 பரிசுத்த வேத எழுத்துக்களை அப்படின்னு சொல்லும். வேத வசனங்களை கிடையாது, வேத வார்த்தைகளை கிடையாது.
அப்போ சிறு வயசுல குழந்தைங்க ஒரு அதிகாரத்தை படிக்கிறதோ, ஒரு சொத்துல 2 அதிகாரத்தை படிச்சு மனப்பாடம் பண்றதும் கூடாது. அப்ப வேதமே சொல்லுது, சிறு வயதுல இருந்து வேத எழுத்துக்களை கத்துக்கிட்டாலே நீங்க வாழ்க்கையில முன்னேறி விடுவீங்க. இன்னைக்கு சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பலவிதமான நோக்கங்களை வைத்து வளர்க்கிறாங்க. பலவிதமான எண்ணங்களோடு கூட பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அப்போ இந்த சிறு வயதை குறித்த பெற்றோருக்கு பிள்ளைகள் எதிர்காலத்துல இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு 18 வருஷம் கழிச்சு இந்த காலேஜ்ல தான் படிக்கணும், இந்த இடத்துலதான் வேலை பார்க்கணும், இவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு சொல்லி இன்னும் அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாத காலத்திலேயே அந்த பெரிய பிள்ளைக்கு எல்லாம் தெரிந்ததை போல பெற்றோர் பல திட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அவர்களுக்கு சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா என்று கேட்பது, கேட்டாலும் பதில் வருவது அரிதிலும் அரிதா இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவ செய்தியை கேட்கிறவர்களாகி நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வீட்டுல குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் இந்த 2 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறபடி அது சிறு பிள்ளையா இருந்தாலும் அது சிறு வயதா இருந்தாலும் சரி, இப்பயே என்ன செய்யணும், நல்ல வேத எழுத்துக்களை வேத வசனங்களை அழகாய் சொல்லிக் கொடுக்க நாம் பழக வேண்டும். அந்த சிறு வயதுல வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து அந்த வேத வசனம் பிள்ளைகளுடைய இருதயத்திலும் மதியிலும் ஒட்டி கொள்ளும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சோத்திரம் வாழ்க்கையில பெரிய கிருபை உள்ளவர்களாய் வருவாங்க. இந்த சிறு பிள்ளையில இருக்கும் போதே வேத வசனத்தை வேத பகுதிகளை சொல்லிக் கொடுத்தா அவங்க எப்படி வருவாங்க? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம், மார்க்கு 10:20. அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இங்கு இயேசு ஊழியம் செய்யும் போது அங்க ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, இவைகள் எல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்போ உங்க வீட்டிலே சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளா இருக்கும் போதே, சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே நல்ல வசனங்களையும் வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுக்க பழகிட்டீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும் போது அந்த பிள்ளைகள் சோத்திரம் இந்த மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்கிறபடி வேத வசனத்தை அவர்கள் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறதை உங்களால் பார்க்க. அந்த வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுமாய் மாறுவார். ஏனென்றால் அந்த கை கொள்ளுகிறதுனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னா, இந்த வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்கள் பாக்கியவான். இந்த சிறு வயசு முதல் வேத எழுத்துக்களை அல்லது வார்த்தைகளை அல்லது சொற்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதி. அப்ப சிறு வயது என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்வது. 2வது, சிறு வயது என்பது அதை அவர்கள் தவறாமல் கை கொள்ளுகிற பழக்கத்தை குறிக்கிறது. இந்த அருமையான ராத்திரி நேரத்துல, இந்த அருமையான இரவுக்கிற ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை கை கொள்ளுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனிங்க. இல்லாவிட்டால் இன்று முதல் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாகவும் அது நிறைவேறுவதற்கு பாத்திரவான்களாகவும் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 71ஆம் சங்கீதம் 17வது வசனத்துல முதல் வார்த்தையை பார்த்தோம், சிறு வயது என்று சொல்லி. அந்த சிறு வயது என்று சொன்னால் சிறு வயசுலேயே வேத எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அடுத்ததாக சொல்கிறோம், அந்த பெரியவர்கள் அல்லது மூத்தோர் கொடுக்கிற ஆலோசனைகளை பெற்று கீழ்ப்படிந்திருப்பது. இது சொல்கிறோம் அன்றைய கிருபையினால் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 2வதாக இந்த சொல்கிறோம் சங்கீதம் 71:17வது வசனத்துல 2வதாக பார்க்கிறோம்,
எனக்கு போதித்து வந்தீர் என்கிற அருமையான ஒரு தேவ வார்த்தையை பார்க்கிறோம். அந்த தேவ மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறு வயது முதல் நீர் எனக்கு போதித்து வந்தீர். அப்போ ஒரு மனுஷன் யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், தேவனால் போதிக்கப்பட்டு, தேவனால் ஆலோசனை கொடுக்கப்பட்டு, தேவனால் நடத்தப்பட்டு அவர் வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை மனுஷன் நடத்துவது பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இங்க வசனத்தை பார்த்தா ஒரு மனுஷனை ஆண்டவரே நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஆண்டவரே நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி, எந்த சூழ்நிலையில் இருந்திருக்கும் பாருங்க. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில இந்த சங்கீதம் 71:17 வசனத்தின்படி தேவனால் போதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். இந்த தேவனால் போதிக்கப்படுகிற அனுபவம் எதை குறிக்கிறது? நாம் இரவு இருட்டோட ஜெபத்திலும் சரி, இரவுக்கிரவு ஜெபத்திலும் சரி, போதகருக்கான ஜெபத்திலும் சரி, இரவும் பகலும் ஜெபத்திலும் சரி, அல்லது கர்த்தருக்கு அல்லது கரம் கொடுக்கும் ஊழியத்திலும் சரி, இவைகளில் எவைகள் மூலமாய் நாம் போதிக்கப்பட்டோமோ அல்லது போதிக்கப்படுகிறோமோ அவைகளை நாம் மற்றவர்களுக்கு போய் போதித்து அவர்களையும் இந்த வழியிலே நடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 4:6 வாசிக்கிறேன். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஆமென். இப்போ ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷி தேவனால் போதிக்கப்பட்டு இருந்தால், அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் நடத்தப்படுகிறது உண்மை என்று சொன்னால் அவங்க நிலைமை எப்படிலாம் இருக்கு பாருங்க. அந்த 1 தீமோத்தேயு 4:6 சொல்லுகிறது, ஒன்று விசுவாசத்திலே அவர்கள் வளருவார்கள். யார்? தேவனால் போதிக்கப்படுகிறது விசுவாசத்திலே வளருவார்கள். 2வது வார்த்தையிலே ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க. வீண் வார்த்தைகள், விதண்டாவித வார்த்தைகள், ஆகாத வார்த்தைகள், சமயம் கெடுத்த வார்த்தைகள், ஒளிவு மறை வார்த்தைகள்லாம் இருக்காது. அவங்க வாயை திறந்து பேசினாலே அது 100க்கு 1 வார்த்தையா இருக்கும். அது ரொம்ப நிதானமா இருக்கும், பொறுமையா இருக்கும். அப்போ இதுதான் அந்த தேவனால் போதிக்கப்படுகிற 2வது அனுபவம். 3வது அனுபவம் எது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவங்க சொல்லுவாங்க, அனுசரிக்கிறவர்களாய் இருப்பாங்க. எந்த மனுஷன் கூடயும் எந்த மனுஷியோடையும் அனுசரித்து போகிறவர்களாய் இருப்பாங்க. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது என்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. சரி, நீ வச்சுக்கிட்டியா, வச்சுக்க, பரவாயில்ல. இல்லாட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். இல்ல வர்றீங்களா, வர்றேன்னு சொல்லிட்டு வரலையா, பரவாயில்ல, உன்னால முடியல, வரல, ஆனா நான் பாத்துக்கிட்டேன். இப்படி எதையுமே சொல்றோம் ரொம்ப சீரியஸா எடுக்காம கூட இருக்கிற எல்லாரோடும் அனுசரித்து போகிற அருமையான பலன். இந்த கடைசி காலத்துல கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆனது அப்படின்ற பழமொழி எங்க நிறைவேறுதுன்னா, இன்னைக்கு வாழுகிற கிறிஸ்தவ மக்கள் விசுவாச ஜனங்கள்கிட்ட தான் இந்த அனுசரிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. இந்த அனுசரித்து போகிற அனுபவம் இல்லாததுனாலதான் நிறைய மன கசப்புகள், நிறைய வருத்தங்கள் அல்லது வேதனைகள் தொடருது. அவங்களால அவங்க சொன்னாங்க, சொன்னபடி கொடுக்கணும்னு பார்க்கறாங்க, முடியல அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியல, விட்டுற வேண்டியதுதான்.
அல்லது உங்க கட்டின புருஷனே நீ இப்படி எல்லாம் சொன்னியேன்னு குற்றஞ்சாட்டுறாருன்னா அவருக்கு தெரிஞ்சது குற்றஞ்சாட்டுறது தெரிஞ்சது. எனக்கு வாழ்க்கை அவர் எவ்வளவு குற்றஞ்சாட்டினாலும் இனி குற்றமில்லாமல் நடப்பதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி அனுசரித்து போவது. சில நேரத்துல நம்ம ஜெபிப்போம், உபவாசிப்போம், இல்லாட்டி ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு ரொம்ப தத்ரூபமான முறையில் லைவா நேருக்கு நேரா ஆண்டோட்டு வந்தது போல ஒரு வசனம் கிடைக்கும். அது கிடைச்ச உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ உடனே நாம் காத்துட்டு இருக்கோம். ஆனா 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, நடக்கல அப்படின்னாக்கா அப்ப இது ஆண்டவர் கொடுக்கல, இது பிசாசு கொடுத்த வசனம். ஆண்டவர் கொடுத்திருந்தா அன்னைக்கே நடந்திருக்குமே, ஆண்டவர் கொடுத்திருந்தா அப்பயே நடந்திருக்குமே, ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் உடனே நிறைவேறி இருக்குமே தான் நம்ம நடக்கும். ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அன்னைக்குமே நடந்திருக்கும், அப்பயே நடந்துரும், உடனே நிறைவேறும் என்றெல்லாம் பைபிள்ல எந்த ஆதாரமும் கிடையாது. எத்தனையோ பேருக்கு அன்னைக்கே நடந்திருக்கு, அப்பயே நடந்திருக்கு, உடனே நடந்திருக்கு. ஆனா நாம் நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்கும் என்பது வேதத்துக்கு எதிரானது. நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் உடனே சம்பவிக்கணும் காத்திருக்கிறது சத்தியத்துக்கு முரணானது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் நல்ல சிறுவயது முதல் போதிக்கப்பட்டன்னா இப்ப போதிக்கப்பட்ட இடத்துல கூடுமான வரைக்கும் இந்த 1 தீமோத்தேயு 4:6 படி நல்ல அனுசரித்து போகிற பழக்கம் இருக்கும். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் அனுசரித்து போகணும்னு சொல்றீங்களே, இயேசு யாரோடு ஒட்டாதவர்ல அவர்லாம் அனுசரிச்சா போனாரு அப்படின்னு நீங்க கிராஸ் கேள்வி கேட்கலாம், ஆக்ரோஷ கேள்வி கேட்கலாம். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் தேவனுடைய சத்தியத்தை. ஆண்டவர் எல்லா இடத்திலும் இடத்துக்கு ஏற்றவாறும் மனிதர்களுக்கு ஏற்றபடியும் அவர் அனுசரித்துதான் போனார். தேவனுக்கு மகிமையுள்ளது. ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கிறான், இது யாருடைய பணம் தெரியுமா, இதுல என்ன முத்திரை இருக்கு தெரியுமா, இது யாருக்கு கொடுக்கணும் சொல்லு அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இன்னொரு பணத்தை எடுத்து வாங்கி அவங்களுக்கு காட்டி, இந்த பக்கம் இப்படி இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. உடனே சொன்னார், இது ராயனது, அப்போ நீ ராயனுக்கு செலுத்து, தேவனுடையது தேவனுக்கு செலுத்து, அனுசரித்து போய். இல்லாட்டி நீ பாட்டுக்கு வர்ற எடக்கு மடக்கு கேள்வி கேட்கிற, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருக்க, நான் உனக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆனா ஆண்டவரோடு பேசவே இல்லை. அவனோடு அனுசரித்து போகத்தக்கத உடனே அவங்க ஒரு பதில் கொடுக்க. இன்னொரு இடத்துல இயேசு ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கு. உடனே சொல்றாங்க, இவனை எழுப்புறதுக்கு இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? இவர்னா ஆபிரகாமின் குமாரனா, இவர் தேவனா அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நானே ஒரு திமிர்வாதக்காரனை படுத்தப்படுக்கையாரனை எழுப்புறேன், அது உங்களுக்கு சைக்கலையா? அப்ப நான் திரும்ப பாரு, உடனே படுக்கையில போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிர்வாதக்காரனை சுகமாயிட்டு திரும்ப அவனை அடிச்சு படுக்கையில போடல. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், பேசுறவங்க பேசட்டும். பிதா எனக்கு கொடுத்த அதிகாரம் இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கி அவன் நல்லா நடக்க வைக்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ சுகமாக்கியாச்சு, நடத்தியாச்சு. அனுசரித்து போகிற நல்ல அருமையான பழக்கம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும். எனக்கன்பானவர்களே, இந்த கடைசி காலத்துல அந்நியர்களோடும் பரதேசிகளோடும் குடிகாரர்களோடும் அசோத்திர வேசி பணையத்தாரோடும் அல்ல வேறு மற்ற அருவருப்பானவரோடும் நீங்க அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஜனங்களோடு இருக்கும் போது நாம் அவர்களோடு அனுசரித்து போவது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு உபதேசம். இதைத்தான் இந்த சங்கீதம் 71:17 பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எனக்கு போதித்து வந்தீர். ஆண்டவர் எதை போதித்து கொடுக்கிறாரு? அனுசரித்து போகிறத அழகாய் போதித்து கொடுக்கிறார். இந்த அனுசரிக்கிற பழக்கம் நமக்கு வரட்டும். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அதுக்கேற்ற கிருபையை நன்றாய் தருவார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்ல. இந்த போதித்து வருவது என்பது ஒன்று, அனுசரித்து போவது என்று சொன்னேன். இரண்டாவது, இந்த போதித்து வருவது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சோதரம் நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப எளிமையான வேத பகுதிகள். நீதிமொழிகள் 4:4.
அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இந்த தேவனால் போதிக்கப்படுகிற, தேவனால் போதித்து நடத்தப்படுகிறது முதலாவது தேவ ஜனங்களோடு அனுசரித்து போவதை காண்பிக்கிறது. இரண்டாவது அது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தைகளை சோத்திரம் காத்துக்கொள்வது. இந்த வார்த்தைகளை எங்க காத்துக்கணும் அப்படின்னாக்கா, அந்த நீதிமொழிகள் 4:4 சொல்லுது, இருதயத்திலே காத்துக்கொள், இருதயத்திலே காத்துக்கொள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகள, இன்னைக்கு நிறைய பேருக்கு ரகசியத்தை அடக்கி வைக்க தெரியவில்லை. அதோ மறைப்பொருட்களை மூடி வைக்க தெரியவில்லை. கத்த நல்லவே, கத்த நல்லவே, கத்தன. அப்போ இந்த இருதயத்தில் சோத்திரம் காத்துக்கொள்வது எவ்வளவு நல்ல ஒரு பழக்கம் என்பதை நீங்க நிதானித்து அறியணும். பைபிள் சொல்லுது, ஞானவான் ரகசியங்களை அடக்கி வைக்கிறான். நாம் நிறைய காரியத்தை இருதயத்திலே அடக்கி வைத்துக் கொள்ளுகிறவர்களாய், மனதளவில் வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அருமையான எடுத்துக்காட்டு. அப்ப இரண்டாவது என்ன செய்யணும்? தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, ஆண்டவர் சொன்னவைகளை அப்படியே கத்த நல்லவே, கத்த நல்லவே மனதிலே வைத்து சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப கர்த்தர் நல்லவை. முதலாவது இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம், ஒன்று சிறு வயது, இரண்டாவது தேவனால் போதிக்கப்படுகிற அனுபவம், தேவனுக்கு மகிமையுள்ளதாக. மூன்றாவதாக இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? உம்முடைய கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்று. மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சங்கீதம் 71:17 வசனம் சொல்வது, மூன்றாவது வார்த்தை இதுவரைக்கும் என்கிற ஒரு இடைச்சொல்லை பார்க்கிறோம். இதுவரைக்கும் என்றால் என்ன? யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவரும். அப்ப பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எந்த கடவுள், எந்த தேவன், எந்த ஆண்டவர், எந்த கர்த்தர் நடத்தினாரோ அதுதான் இதுவரைக்கும். இதுவரைக்கும் இந்த சபையிலே என்னை வைத்திருக்கிறார், இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறார், இதுவரைக்கும் இந்த தேவ கிருபையில் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அதுவரைக்கும் தேவன் நம்ம எதுவரைக்கும் நடத்தினாரோ அதை நினைத்து பார்ப்பதற்கு பேர்தான் இதுவரைக்கும். வேதத்திலே பர்சிலா என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நல்ல 80 வயது கடந்து சென்ற சோதரம், வயது மூத்த முதிர்ந்த மனுஷன். அப்போ ஒரு நாள் தாவீது சொல்லுகிறார் பர்சிலாவை பார்த்து, பர்சிலாவே, கர்த்தர் நீ வா, நான் உன்னை அரண்மனைக்கு கூட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து உன்னை இளைப்பாற பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு. ஆனா கர்த்தர் நல்லவே, அந்த பர்சிலா என்ன சொன்னா தெரியுமா? எப்பா, நான் இனி யோர்தானை கடக்க கூடாது, என்னால முடியாது. ஏன்னாக்கா இதுவரைக்கும் நான் என் நம்பின ஆண்டவர் என்னை நடத்தி விட்டார், இதுவரைக்கும் என்னை பத்திரமாய் கொண்டு வந்து விட்டார், இதுவரைக்கும் என்னை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்தும். அதுதான் இதுவரைக்கும். எனக்கன்பான சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு இந்த கரம் கொடுக்கும் ஊழியத்துக்கான அந்த ஏராளமான பொருட்களை நாங்கள் ஒரு பெரிய குழுவாய் உட்கார்ந்து பிரித்து எடுத்து எல்லாம் பேக் பண்ணி தனித்தனியா வச்சுட்டு, என்ன முடிகிற நேரத்துல ஒரு 2-3 தேவ பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேச வேண்டிய, இன்றைக்கு இரவுக்குரிய ஆகாரத்துக்கும் நாளைக்குரிய போதனத்துக்கும் சோதரம் வழிப்பிரயாணத்துக்கு வேண்டிய போதனத்தை குறித்து திட்டமிடுதலை நாங்க பண்ணிட்டு, அப்போ திடீரென்று சொல்லி தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு நான் நடத்தி வந்த பாதைகளை நான் சொல்ல ஆரம்பித்தேன்.
சொல்லும் போது சொன்னேன், இதுவரைக்கும் எங்களை ஆண்டவர் நடத்தினார், இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். ஆரம்பம் முதல் விசுவாச ஊழியத்துலதான் வந்தோம். எங்களுக்குன்னு ஒரு சபை கிடையாது, எங்களுக்குன்னு 100 பேர் 300 பேர் உள்ள விசுவாசிகள் கிடையாது, எங்களுக்குன்னு மாதந்தோறும் தவறாமல் 20 பேர் கொடுக்கிற காணிக்கை இது என்று சொல்லி உறுதியான மாதாந்திர காணிக்கை கிடையாது. அதுல விசேஷமா நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரே ஒரு தேவ பிள்ளை கூட முழு தசமபாகத்தை நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கறது கிடையாது, கொடுத்தது கிடையாது. இதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போனோம். ஆனா இது எதுவுமே இல்லாவிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்னை நடத்துகிறார். இன்னைக்கு வரை இதுவரைக்கும் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை நடத்துகிறார். இதுவரைக்கும் ஒரு குறைவில்லாமல் கொண்டு போய் கொண்டிருக்கு. இப்ப இது ஏன் இதை சொன்னா, இதான் சாட்சி. அப்ப இதுவரைக்கும் என்பது என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்ப எப்படி இருக்கிறோம் என்பது தான் அந்த தராசுடைய அளவு. அதுக்கு பேர் தான் இதுவரைக்கும். நான் ரொம்ப தெளிவாய் சொல்லுவேன், தைரியமாகவும் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட, நம்முடைய கருங்குடுக்கு ஊழியத்தின் ஸ்தானாபதி ஐசக் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு, அப்போ கொஞ்சம் மனம் விட்டு ஊழியக்காரங்களை பேசிட்டு போது இந்த ஊழியங்களை குறித்து சொல்லிட்டு, அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், சிலர் என்னை பார்த்து என் ரத்த உறவும் கிடையாது, என் கூட பிறந்தவங்களும் கிடையாது, எனக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, ஆனா அவங்க சொல்றாங்க என்னை பார்த்து அப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப நெருக்கம் இல்லாதவர்கள் தேவ பிள்ளைகள், அவங்க என்னை பார்த்து சொல்றாங்க ஐயான்னு சொல்றாங்க. சிலர் பாஸ்டர்ன்றாங்க, இன்னும் சில வேதாகம பண்டிதர்ன்றாங்க. யார் யாரோ ஒவ்வொன்றும் சொல்றாங்க. இத்தனை அவங்கவுங்க வாயில வந்ததையும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதையும் ரொம்ப ஒரு மரியாதைக்காக மதிப்புக்காக ஏதோதோ கொடுத்து கூப்பிடுறாங்க. அப்ப அவங்கெல்லாம் இனி இந்த அளவுக்கு கூப்பிடணும், ஒருத்தர் ஐயான்னு கூப்பிடணும், அவங்களுக்கு என்ன தலைவிதி இருக்கு? பாஸ்டர்ன்னு சொல்லணும்னு அவங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? அவர் நல்ல போதகர்னு என்னை சொல்லணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அப்பான்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஆனா இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் ஆண்டவர். இதெல்லாம் காசு கொடுத்து பணம் கொடுத்து அல்லது பிரெயின் வாஷ் பண்ணி ஐ வாஷ் பண்ணி அல்ல. இதே தான் இன்னைக்கு செய்தி கேட்கிற உங்களுக்கு, உங்களை சில பிரதர் அப்படின்னு கூப்பிடுறாங்க, சில சிஸ்டர் கூப்பிடுறாங்க, ஒரு 4 பேர் 10 பேருக்கு திடீர்னு அக்கான்னு கூப்பிடுறாங்க. நீ என்ன கூட பிறந்துட்டீங்களா? இல்ல அவங்க கூட பிறந்தாங்களா? இல்ல, பிரதர்ன்னு கூப்பிடுறாங்க. நீங்க அண்ணனா தம்பியா என்ன முறை தெரியாது, ஆனா பிரதர்ன்னு சொல்றாங்க. சொல்றோம். இன்னும் நமக்கு எத்தனையோ இடங்கள்ல என்னென்ன மரியாதை சொல்லி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைச்சது? எப்படி இந்த பேரும் புகழும் அந்தஸ்து நமக்கு வருதுன்னா, அதுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு சத்தியம் என்னன்னா, என் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினார், என் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், என் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை நடத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களையும் இதுவரைக்கும் நடத்தினார், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார், இன்னமும் கண்டிப்பாய் உங்களை நடத்துவார். அதுக்கு பேர் தான் இதுவரை. பைபிள்ல சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபத்துல போய் முடியும். யாக்கோபுடைய கத்தன் மனைவி ராகேல், யாக்கோபு லேயால் எல்லாம் சேர்ந்து குடும்பமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும் போது எப்ராத்தாவுக்கும் பெத்லகேமுக்கு இடையில வரும்போது ராகேல் இறந்துடும். அப்ப நல்லா கவனிக்கணும், அவ எருசலேம்ல போய் நுழையவே இல்லை, வருகிற வழியிலே மறிச்சிடறான். அவ போய் சேர்வோம் என்கிற நம்பிக்கையில தான் வந்தா, ஆனா வர்ற வழியிலே மறிக்கிறான். பர்சிலாவால யோர்தானை தாண்டவே முடியல, அப்படி திரும்பிடுறான். கர்த்தர் நல்லவே. அப்சலோம் குதிரையில போயிட்டே இருக்கிறான், ஒரு காட்டுத்தி மரத்து முள்ளுல சிக்கிட்டு வானத்துக்கு பூமி இடையில தொங்கிட்டான். ஒரு ஐஸ்வர்யவான வீட்டுல ஒரு லாசரு திடீர்னு மறிச்சிட்டான். அவன் அழகா பரலோகத்துல போய் பரதேசில போய் ஆபிரகாம் மடியில போய் அவன் உட்கார்ந்துட்டான். அப்ப இவங்களெல்லாம் எதிர்பாரா விதமான சம்பவங்கள் இவர்களுக்கு வேதாகம காலத்தில் நடந்தது.
ஆனால் அவங்க முடிவை பாருங்க, அவங்களையும் நடத்தினது யாரு? தேவன் தான். அவங்களையும் இந்த பாதையில கொண்டு வந்தது யாரு? தேவன் தான். ஓ, அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் என்பது எதை குறிக்கிறது? எனக்கு ஒரு குறைவில்லாமல் என்னை பார்த்து கொண்டார்கள். ஒரு குறைவில்லாமல் பார்த்து கொண்டவர்கள் யார்? அது தேவாதி தேவன் மாத்திரம். இந்த ஒரு நல் விசுவாசம், இந்த ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். நான் ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? காலை எழும்பணும், ஒரு ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசிச்சோம், போற வழியில வர்ற வழியில ஊழியக்கான செய்தியை போட்டு கேட்டோம், வேலைக்கு போனோம், வந்தோம், முடிஞ்சா ஒரு ஜெபத்துக்கு, ஒரு சர்ச்சுக்கு போனோம், ஒரு கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணோம், இல்லாட்டியும் ஆன்லைன்ல ஒரு ஜெபத்தை கேட்டோம், பிரசங்கத்தை கேட்டோம், முடிஞ்சா அவருடைய ஜெபம் மட்டும் படுத்தோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தின விதம் இதுதான் என்று தனித்து உட்கார்ந்து யோசித்ததுண்டா? ஓ, இதெல்லாம் இதுவரைக்கும் என்னென்ன பாதையில கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சிந்தித்ததுண்டா? பரிசுத்தாவின் பேரை சொல்லி ரொம்ப தாழ்மையோடு சொல்றேன், எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அடிக்கடி யோசிப்பேன், இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தினார், இதுவரைக்கும் நான் எந்தெந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன், இப்போ எந்த பாதையில இருக்கிறேன், எந்த எல்லைக்கு கொண்டு வந்தால் இனி எந்த எல்லைக்கு போக போகிறோம் என்கிற அந்த தெளிவான சிந்திக்கிற ஒரு எண்ணத்தை தேவன் ரொம்ப கிருபையா எனக்கு கொடுத்தது. அதை நினைச்சு பார்த்துதான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். பாவத்துக்கு இடம் கொடுக்காததும், மீறுதலை செய்ய விரும்பாததும், துரோகத்துக்கு உட்படாததுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் நடத்தின தேவனை நினைத்து கொண்டே இருப்பது. அந்த ஆண்டவருடைய செய்கைகளை நினைத்து பாருங்க, அவர் கூட நன்மை நடத்தின கிரியைகளை நடப்பித்து பாருங்க. இதுவரைக்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க என்பதை சிந்தித்து பாருங்க. அதுக்கு பேர் தான் இந்த சங்கீதம் 71:17 மூன்றாவதாய் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதுவரைக்கும். முதல் வார்த்தை சிறு வயது முதல், அது வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டியது. இரண்டாவது போதிக்கப்படுவது. அந்த போதிக்கப்படுதல் என்பதே எந்தெந்த காரியத்தில் யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது. மூன்றாவது இதுவரைக்கும் என்பது. இதுவரைக்கும் என்பது கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நடத்தினவைகளை சிந்தித்து பார்த்து நன்றி சொல்லுவதும், இதுவரைக்கும் என்னை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் கண்டிப்பாய் நடத்துவார் என்று மற்றவரிடத்துல சாட்சி சொல்லுவதை குறிக்கிறது. அதுதான் இதுவரைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வசனத்திலே நாலாவதா ஒரு வார்த்தை, சங்கீதம் 71:17 நாலாவது வார்த்தை. இதை சொல்லி உங்களுக்கு சீக்கிரமாக முன்கூட்டி இந்த கூட்டம் தேவனுடைய கிருபையினாலே முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இப்ப நாலாவதா இந்த தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறார்? அந்த சங்கீதம் 71:17 சொல்லுகிறது, உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். உம்முடைய அதிசயங்களை அறிவித்து. இப்போ நாலாவது அந்த தேவ மனுஷன் சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் சொல்லுகிறேன். ஒரு காலத்திலே நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது நீர் என்னை கண்டெடுத்தீர், வேத எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்தீர். வாலிபனான போது நீர் எனக்கு சூத்திரம் நல்ல போதித்து வந்தீர். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான வரைக்கும் நான் பார்த்தேன், இதுவரைக்கும் நடத்தின பாதைகள் அதிசயம். அதனால இப்ப நாலாவது நான் என்ன பண்றேன்? ஓ சூத்திரம், அதிசயங்களை நான் அறிவித்து வருகிறேன். நீர் எனக்கு என்னெல்லாம் அதிசயம் செய்தீர், இதுவரைக்கும் என்னென்ன அற்புதம் செய்தீர், நான் என்ன அதிசயங்களை கண்டு கொண்டேன் என்பதை போய் மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டு வந்தேன். இது நல்ல ஒரு அருமையான தேவ பிள்ளைக்குரிய முன்மாதிரி என்பதை தேவ ஜனங்கள் மறந்து போக வேண்டும்.
ஒவ்வொருவருமே இந்த கடைசி காலத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் என்னன்னா, யாருக்காவது கிறிஸ்துவை அறிவிப்பது, எங்கேயாவது தெரிவிப்பது, எந்த விதத்திலேயாவது சுவிசேஷத்தை சொல்லிவிடுவது. இந்த அறிவிக்கிற பழக்கம் கொஞ்சம் 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 கொஞ்சமா உச்சந்தலையில குறைய ஆரம்பிச்சு இப்ப உள்ளங்கால் வரைக்கும் வந்து நிக்குது. ஆனாலும் முழுவதும் அழிந்து போகல. அறிவிக்க வேண்டியவர்கள் அறிவிக்கிறார்கள், தெரிவிக்க வேண்டியவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன். எனக்கன்பான சகோதரர்களே, எனக்கு பிரியமான சகோதரிகளே, தேவச்சனங்களே, தேவனுடைய அன்பையும் தேவனுடைய செய்கையையும் நீங்கள் போய் அறிவிக்கிற பழக்கம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அறிவிக்கிறதுல பல விதங்கள் உண்டு. சிலருக்கு மேடை போட்டு மைக்க கொடுத்தாதான் அறிவிக்கிறதுக்கு வார்த்தையே வரும். சிலருக்கு பெரிய கூட்டத்துல கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொன்னாதான் அறிவிக்கவே வரும். ஒரு சிலருக்கு யாருமே இல்ல, தனியா ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டுக்குள்ள சொல்றதுனாதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அறிவிக்கிறதுல பல விதங்கள் உண்டு. அதுல ஒரு விதத்தை என் ஊழிய அனுபவத்தில் நடந்ததை சொல்ற, ஜெபத்தோடு கவனிங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் நம்முடைய கன்னியாகுமரி தேவசேனை பண்டிகைக்கு கூட குடும்பமாய் வந்திருந்தார்கள். நம்முடைய ஊழியத்துல ஏறத்தாழ ஒரு 20-25 வருடத்துக்கு மேலாகவே இருக்கிறார். அவர் நல்ல ஒரு MBBS முடித்தவர். இப்ப MS எல்லாம் முடிச்சுட்டு நிறைய அதுக்கு ஹார்ட் அப்புறம் டென்டிஸ்ட் எல்லாம் முடிச்சிருக்காரு. நான் சொல்ற காலத்துல அப்போ MBBS முடிச்சுட்டு அவர் பிரைவேட்ல நல்லவே டாக்டரா இருந்தாரு. கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு. ஆனா அந்த டாக்டரா இருக்கவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்கள்ட்ட வர்ற பயங்கரமான இந்த சிக்னஸ் எல்லாம் பார்ப்பார். அவரை முடிஞ்ச வரைக்கும் மருந்துகள் கொடுப்பது, மாத்திரை கொடுப்பது, டானிக் கொடுப்பது, இன்ஜெக்ஷன் போடுறது, கவுன்சிலிங் கொடுப்பது, இதெல்லாம் கொடுப்பார். சில நேரம் ஒரு சில 1 முறை 2 முறை வந்துட்டு அவர் சுகமாகல. அப்ப இவருக்கு டவுட் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் சௌகரியம். உடனே அவர் சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கிடையாது, இதுக்கு ஒரு கோளாறு இருக்கு. இந்த கோளாறுக்கு நான் வேற ஒரு டாக்டர் சொல்றேன், நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய போன் நம்பரையும் கொடுத்துட்டு என் அட்ரஸ கையில கொடுத்து நேரம் இங்க அனுப்பிடுவார். நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் ஒரு MBBS டாக்டர், ரொம்ப குவைட்டான மனுஷன், எல்லாருக்கும் நல்ல ஜபத்தோடு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர். ஆனா அவர் பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற பேஷண்ட் கிட்ட இயேசு கிறிஸ்து ஏற்றுக்க அப்பதான் சுகமாக்குவார் அப்படிலாம் சொல்லாம ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நாசுக்கா ரொம்ப நேர்த்தியா செஞ்சு இன்னொரு ஊழியக்காரர் உங்களை சஜஸ்ட் பண்றேன், அவரு ஜோமன்னா சரியாயிரும், அவர்கிட்ட போயிட்டு வாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு வாங்க, நானும் போன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம என் போன் நம்பரை கொடுத்து அட்ரஸ் கொடுத்துட்டு அனுப்பிடுவார். இப்ப இது ஏன் சொல்ற பாருங்க, இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவரு அங்க இதெல்லாம் பண்ணாலும் பண்ணாட்டி ஏதோ ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாலும் அவருக்கு சம்பளம் வரதான் போகுது, கை நிறைய பணம் வரதான் போகுது, அவர் டியூட்டியை பார்த்துட்டு போகலாம். ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனாலையும் ஒழுங்க வேதவாசி ஜெபிக்கிறவரா இருக்கிறதுனாலையும் ஆத்தும பாரம் என்கிற ஆத்தும மீட்பை குறித்த கரிசனையா இருந்ததுனாலதான் அவர் மருத்துவத்தை விட சத்தியத்தை விரும்பினார். மருத்துவத்தினால் குணமாகாதவர்களை அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, இந்த ஆஸ்பத்திரி போங்க, இந்த டாக்டர் பாருங்கன்னு சொல்லாம நேர இந்த பாஸ்டர் போங்க, இந்த ஊழியக்கார பாருங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நேர இங்க நடத்துறாருனாக்கா அதுக்கு ஒரே காரணம், அப்படி ஜெபிக்கிறதுனாலயாவது அந்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையாகணும், அப்போ அங்க இயேசுவின் நாமம் சொல்லப்படணும், அப்போ ஜெபிச்சுட்டு வந்த பிறகு சுகமாயி மாற்றம் வந்தாக்கா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே நானும் சொல்லுவேன், நான் சொன்ன பத்தில நீங்க அங்க போய் பிரேயர் பண்ணீங்க, உடனே அவங்க கடவுள் கேட்டிருக்காரு, ஆண்டவர் சுகமாக்கிட்டா நானும் சொல்லுவேன். அப்ப ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு ஒரு வழி என்று சொல்லி அந்த அருமையான மருத்துவ தனக்கு வேலை, பலு, வருமானம் எல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல கூட தேவனை அறிவிக்க அவர் தயங்குவதே கிடையாது. வீடு கட்ட போற இடத்துல இவ்வளவு கூலியாளர்கள், கட்டட தொழிலாளர்கள் வர்றாங்க.
அவங்க சாப்பாட்டுக்கும் வருமானத்துக்கும் வழியற்றவர்கள் இருக்கிறாங்க, அல்லது ரொம்ப குறைவு வெயில் பகலெல்லாம் உழைக்கிறவங்களா இருக்கு. அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பா பேசி இயேசுவை பத்தி 4 வார்த்தை சொல்லி அதில் ஒரு முறையாவது ஆலயத்துக்கு கூட்டு போறது அல்லது ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கிறது நமக்கு நல்லது. எவ்வளவு லாங் டிராவல் பண்றோம், நைட் எல்லாம் டிராவல் பண்றோம் அல்லது பகலெல்லாம் டிராவல் பண்றோம். இப்பெல்லாம் பயங்கரமான லக்ஸரி பஸ்ஸஸ் வந்துருச்சு. உள்ள ஏறிட்டு நம்ம பக்கத்துல படுத்தாலோ உட்கார்ந்தாலோ நம்ம குசு குசு பேசுறது, நல்லா பேசுறது பக்கத்துல யாருக்குமே கேட்காது. அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் பஸ் வந்துருச்சு, ட்ரெயின் கோச் எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல கூட அந்த பயணத்துல கூட சொத்துல நம்ம ரொம்ப மெதுவா கூட யாருக்காவது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அல்லது நன்மையை தெரிவிக்கலாம். எதுவுமே இல்லையா, எல்லா நேரமும் ஒரு 25-15 பைபிள் புதிய ஏற்பாட்டை கையில வச்சுக்கோ. போற வழியில எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா ஒருத்தருக்கு கொடுங்க. ஒரு யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை வச்சுக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்க ஒரு பைபிள் புதிய ஏற்பாடு கொடுக்கிறதோ ஒரு யோவான் சுவிசேஷம் கொடுக்கிறதோ அதை கொடுக்கிறது கூட தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பது. இந்த அறிவிக்கிற பழக்கம் நமக்கு ரொம்ப வரணும், நிறைய வரணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாம். அந்த அறிவிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நம்மிடத்தில் மகிமையாய் மாறிடுவார். இவன் கடைசியா அந்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை நான் வாசிச்சு முடிக்கிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சங்கீதம் 71:17. இப்ப 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, அதுல எவ்வளவு அருமையான சத்தியம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாய் இருக்கும் வரைக்கும் என்னை கைவிடீராக. இங்க அந்த பக்தன் எவ்வளவு அழகான ஒரு சீரியஸ்னஸ் பிரேயர் பண்றாரு, ரொம்ப சின்சியர் பிரேயர் பண்றாரு பாருங்க. இதுவரைக்கும் நான் அறிவித்து வந்த ஆண்டவரே, இப்ப ஒண்ணு கேட்கிறேன், முதிர் வயது வரைக்கும் நரை மயிர் உள்ளவனாய் மாறுகிற வரைக்கும் ஆண்டவரே நீ என்னை கைவிடாது. அப்ப முதிர் வயது என்றால் என்ன, நரை மயிர் உள்ளவன் ஆவது என்றால் என்ன? முதிர் வயது என்பது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து போவது, அதாவது நல்ல பக்குவமும் அனுபவமும் அடைவதற்கு பெயர்தான் முதிர் வயது. நரை மயிர் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்ன அர்த்தம், என் தலையில இருக்கிற கருப்பு மயிரெல்லாம் போய் எல்லாமே வெள்ளை மயிரும் வெண்மையான முடியுமாய் மாறினாலும் கர்த்தர் நல்லவே, ஆண்டவரே நீ என்னோடு இருக்கிற என்பதை நான் விசுவாசிக்கிறதை விட்டு மாற மாட்டேன். என் தலைமுடியெல்லாம் மாறினான். அப்போ கர்த்தரோட முதிர் வயது என்பது சரீர பலத்தை குறிக்கிறது. நரை மயிர் சௌத்திரம் ஆகிறது என்பது அவங்களோட கடைசி காலத்தை குறிக்கிறது. அந்த கடைசி காலத்துல கூட எப்படி இருக்கணும், அந்த தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும், என்னை கைவிடாதிரும் என்று கேட்டது போல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய செய்கிறார் தெரிஞ்ச உடனே அதற்காக துதிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், முதிர் வயது முதல் நரை மயிர் உள்ளவன் ஆகும் வரைக்கும் நீர் என்னை கைவிடாதிருப்பீராக. அல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கு வாலிப வயசு ஜெபம். நிறைய பேர் இந்த வசனத்தை என்ன சொல்றாங்க, இது சாக போற நேரத்துல சொல்ற அறிக்கை. ரொம்ப வயசான பிறகு வாசிக்க வேண்டிய வசனம். நான் சொல்றேன் அது தப்பான உபதேசம். இந்த சங்கீதம் 71 இந்த 18ஆம் வசனத்துல எப்ப சொன்னா, நல்ல பலத்தோட இருக்கும்போது, ஆரோக்கியத்தோட இருக்கும்போது, முடிஞ்சா வாலிப பருவத்துல இருக்கும் போதெல்லாம் இத சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே
முதிர் வயது உள்ளவன் ஆகும் வரைக்கும், முதிர் வயது உள்ளவள் ஆகும் வரைக்கும் நீர் என்னை கைவிடாதிருப்பீராக என்று உங்களுடைய இளம் பருவத்திலும் வாலிப பருவத்திலேயே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, உங்க முதிர் வயதிலும் நரை மயிர் உள்ளவன் ஆகிற வரைக்கும் வேண்டிய நல்ல இருப்பிடத்தையும் உற்ற மனிதர்களையும் நல்ல ஏக அனுகூலமான சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஏற்படுத்தி கொண்டு, வயசான பின்புதான் இதை சொல்லி ஜெபிக்கணும் என்பது கிடையாது. இளம் வயதிலேயே அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம், வாலிப வயதிலேயே ஜெபிக்கலாம். அப்ப தேவனதை வாய்க்க பண்ணுவார், தேவனதை கை கொடி வர ஆனபடினால் தேவ பிள்ளைகளை இந்த சங்கீதம் 71 அதிகாரம் 17வது வசனத்தை வைத்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த 4 சத்தியத்துக்காக தேவனை துதிக்கிறேன். ஒன்று, சிறு வயது என்கிற சத்தியம். 2வது, போதித்து வந்தீர் என்கிற சத்தியம். 3வது, இதுவரைக்கும் என்ற சத்தியம். 4வது, அறிவித்து வந்தேன் என்கிற சத்தியம். இந்த 4ம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் 4 தூண்கள், 4 ஆதாரங்கள் அல்லது 4 அஸ்திபாரங்கள். இது ரொம்ப உறுதியா இருக்க வேண்டும், நீடித்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முதிர் வயது உள்ளவர்கள் வரைக்கும் அல்லது நரை மயிர் உள்ளவன் ஆகிற வரைக்கும் நாம் சுகித்திருக்க முடியும், தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து தேவ ஊழியக்காரனாகிய நான் மனம் திறந்து ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். என்ன ஆசீர்வாதத்தை சொல்ல விரும்புறேன்னா, அந்த சங்கீதம் 71:18வது வசனம் சொல்லுவதை போல, இன்னைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்த நீங்க எல்லாருமே முதிர் வயது உள்ளவர்கள் ஆகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும், நரை மயிர் உள்ளவர்கள் ஆகும் வரைக்கும் நீங்க நல்ல சுகமா இருக்கும். நீங்க நீண்ட காலத்துக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கணும், நல்ல சுகத்தோடும் இருக்கணும். இதுதான் உங்களை குறித்து என்னுடைய வாஞ்சை. இதை நான் உதட்டளவில் அல்ல, என் மக்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமா சொல்றேன். நீங்க நீடித்த வாழ்வுள்ளவர்களாய் வாழ வேண்டும், நீடித்த காலத்துக்கு நல்ல சுகித்தவர்களாய் இருக்க வேண்டும். அந்த முதிர் வயது சரீரத்திற்கு கொஞ்சம் பலத்தை குறிக்கிறது. நரை மயிர் என்பது சரீரமே தளர்ந்து போவதை காண்பிக்கிறது. ஆனா இந்த 2 காலத்திலும் இனி கர்த்தர் உங்களை காப்பார், தேவன் உங்களை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்பு வைப்பார், எல்லாருக்கும் சாட்சியாய் நிறுத்துவார். நீங்களும் சூத்திரம் சிறு வயது முதல் நடத்தின தேவக்கிரியை நினைத்து பாருங்கள். தேவன் போதித்தவைகளை மீண்டும் ஒரு விசை அசை போடுங்கள். கர்த்தர் நல்லவை. இதுவரைக்கும் நடந்த காரியங்களுக்காக கர்த்தரை துதியுங்கள். 4வதாக அறிவிக்கிறவர்களாய் மாறுங்கள். அப்போ கர்த்தருடைய நீதியும் நியாயமும் உங்க வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென்றும் நடக்கும் சொல்லிக்கும். நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதம் 71 அதிகாரம் 17, 18வது வசனத்தை வைத்து நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். முதிர் வயது வரைக்கும் நரை மயிர் உள்ளவள் ஆகிற வரைக்கும் தேவனே நீர் என்னை கைவிடாது இரும் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சத்தமாய் கர்த்தரை Black Panther Blue Panther Lima lagadda gandu dagadda gandu dikalla balla balla bakkalla balla balla bakkara balla ribal lagattu rebidda bokkula baudu dagakku rabaudu nigandra bokkula bokku ragadda bakku karadirati andda baudu dagattu yakalla gatti ಗದಿನಿ ಕಂದು ಡಗದಡ್ಡ ಗಕ್ಕು ರಗದಡ್ಡ ಬಕ್ಕ ಕರತಿಯ ಲಿಬರ ಕಂದೆ ಟಾನ ಮನನ ಮತೂರಬೌ ದುರಿಕ ತಗದನ ಮಕ್ಕ ಕಕ್ಕರದಿಯ. இதோ ஆண்டவரே, ஊழியக்காரனாகிய நான் இந்த இரவுக்கிற ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 4 விதத்திலே, இந்த 5 விதத்திலே தேவன் நடத்துவீராக. ஒன்று, சிறு வயது முதல் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். இரண்டாவது, இனிமேலும் நிறைய காரியங்களை போதிக்க பெயருக்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது, இதுவரைக்கும் நடந்ததை நினைத்து பார்க்கிறவர்களாய் மாற்ற பெயருக்காக ஸ்தோத்திரம். நாலாவது, எல்லாருக்கும் கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு எக்காலங்களாய் உருவாக்க பெயருக்காக ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, முதிர் வயது வரைக்கும் நிறை மயிர் உள்ளவர்கள் ஆகிற வரைக்கும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள பெயருக்காக ஸ்தோத்திரம். இந்த 5 திவ்ய ஆசீர்வாதங்கள் உடைய ஜனங்களுக்குள் உண்டாவதாக, உடைய பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக, உடைய மக்களுக்கு உண்டாவதாக. இவர்கள் நீடித்த வாழ்வை வாழட்டோ, அன்று நீடித்த காலங்கள் சுகித்திருக்கட்டோ, தேவனால் போதிக்கப்படட்டும் ஆண்டவரே, தேவனால் ஆண்டவரே சத்தியம் தெரிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ, தேவனால் போதிக்கப்பட்டதையும் தெரிந்து கொண்டதையும் கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இளம் வயது, கொஞ்சம் வயது, பாதி வயதிலே வியாதிகள், நோய்கள், பேய்கள், பலவீனங்கள் வந்து பயந்து 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 காணப்படுகிறவருடைய பிள்ளைகள் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். விசேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவரே, மகிமையின் அபிஷேகத்தின் வல்லமை எல்லார் மீதும் இறங்கி இவர்கள் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவர்கள் ஆகிற வரைக்கும் நீர் இவர்களையும் அடியானையும் நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. கர்த்தராகிய தேவனுடைய பராக்கிரமத்தின் கரம் அதை செய்யட்டும் ஆண்டவரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, ஒன்றும் தடைப்படாது. பெரிய கத்தை, பெரிய காரியத்தை செய்யவில்லை. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இரவில் நல்ல திரைத்தாரும் அதிகாலை இருட்டோடு ஜெபத்தில் கலந்து கொண்டு சத்திய மார்க்கத்தையும் விடுதலை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.